அனைவருக்கும் வணக்கம். இன்று வசந்தபுரம் ஸ்ரீ வசந்த வல்லபராய சுவாமி திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். பெங்களூர் வசந்தபுரம் என்னும் இடத்தில் திருப்பதியைப் போன்று ஒரு பழமையான கோவில் இருப்பதும், அங்கே ஸ்ரீனிவாச பெருமாளே திருப்பதியிலிருந்து தன் தேவியருடன் எழுந்தருளி இருப்பதும் சிறப்பாகும். பெருமாள் இத்தலத்தில் வசந்த நீராடி அபயஹஸ்தராக காட்சியளிப்பதால் பெருமாளின் பெயர் ஸ்ரீ வசந்த வல்லபராய சுவாமி என்று ஆனது. வல்லபராயர் என்றால் அபயம் அளிப்பவர் என்று பொருள். ஆதியில் கல்யாணபுரி என்று அழைக்கப்பட்ட இத்தலம் பெருமாள் வசந்த நீராடிய பின் வசந்தபுரம் என்று மாறிவிட்டது என்கிறார்கள். இந்த கோவில் திருப்பதியோடு சம்பந்தப்பட்டது. ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் லட்சுமி தேவிக்கும் திருப்பதி அருகில் உள்ள நாராயணவனத்தில் திருமணம் மிக விமரிசையாக நடந்தேறியது. திருமணத்திற்கு பின் தம் தேவியருடன் தனிமையில் வசந்த நீராட விரும்பி அதற்கு தகுந்த இடத்தை பெருமாள் தேடிக்கொண்டிருந்த நேரம். இந்த கல்யாணபுரியில் சங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், வசந்த தீர்த்தம், பிளவ தீர்த்தம், தேவ தீர்த்தம் என 5 புண்ணிய தீர்த்த குளங்கள் உண்டு. பெருமாள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற தன் 3 தேவியர்களுடன் கல்யாணபுரிக்கு வந்து 5 குளங்களிலும் ஆனந்த தீர்த்தமாடினார். பின்பு சுயம்பு மூர்த்தியாக இப்போது கருவறையாக உள்ள இடத்தில் நிலை கொண்டார். இவ்விவரத்தை தவத்தில் இருந்த தமது பெரும் சீடரான மாண்டியவ முனிவருக்கு தீட்சையில் தெரிவிக்க முனிவரும் ஓடோடி வந்தார். அவருக்கு பெருமாள் தன் தேவியரோடு அபயஹஸ்தராக காட்சியளித்தார். பழங்கால படிக்கட்டுகளில் ஏறிச் சென்றால் வெளிப்பிரகாரத்தை அடையலாம். வாயிலின் இருபுறமும் கம்பீரமான 2 துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து உள்ளே செல்ல உட்பிரகாரத்தில் நேரெதிரில் கருவறையில் அழகே வடிவான பெருமாள் தன் இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி சகிதமாக சகல அலங்காரத்துடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். திருப்பதி பெருமாளைப் போல் நெஞ்சில் தேவியரை நிறுத்தி வரஹஸ்தராக இல்லாமல் தேவியாரை தன் அருகில் நிறுத்தி வலக்கை அபய முத்திரை காட்டி அபயஹஸ்தராக விளங்குகிறார். இருபுறமும் சங்கு சக்கரத்துடன் மிக அரிதாக கையில் கதாயுதமும் கொண்டுள்ளார். வசந்த உற்சவம் அன்று பெருமாள் நீராடிய வசந்த கல்யாணி தீர்த்தத்துக்கு அவரை எழுந்தருளச் செய்து வசந்த நீராட்டம் நடத்துவர். திருமணம் ஆகாதவர்கள் அன்றைய தினம் பெருமாளை தரிசித்து வேண்டி கையில் கங்கணம் கட்டிக்கொள்வார்கள். அந்த கங்கணத்தை 48 நாட்கள் கழற்றாமல் மனமுருக பிரார்த்தனை செய்தால் 48 நாட்கள் முடியும் முன்னரே திருமணம் வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை வரம் வேண்டுவோர் ரோகிணி நட்சத்திரம் அன்று கிருஷ்ணருக்கு பாலபிஷேகம் செய்து அபிஷேகப் பாலை தம்பதியர் இருவரும் அருந்தினால் விரைவில் குழந்தை வரம் கிடைக்கும் என்கிறார்கள். மொத்தத்தில் திருப்பதிக்கு நிகராக பலன் தரும் இத்தலம் நாம் வாழ்வில் ஒருமுறை ஏனும் அவசியம் தரிசிக்க வேண்டிய அற்புத கஷேத்திரம் ஆகும். ஓம் நமோ நாராயணா. நன்றி. வாழ்க வளமுடன்.